ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய சூழ்நிலையில நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுல இப்போ நாங்க எடுத்துக்கிறது ஓட் பிரச்சனை. இப்போ நாங்க நோட்டை வச்சு ஓட்டா கன்வே பண்ண போறோம். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம். நீங்க சிரிக்க சிரிக்க நாங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். காட்சி 1. மாரி மேம் உன்ன ஸ்டாஃப் ரூம் போக சொன்னாங்க. ஏன் பிரச்சனை இருக்கு? போ போ. ஏன் எதுக்கு என்ன மேம் வர சொன்னாங்க? ஆமா, நீ தான் ஏதாவது தொணத்தொணன்னு பண்ணினே இருக்க. ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கும். ஓ ஓ அதுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம போய் ஸ்டாஃப் ரூம்ல பாத்துட்டு வரலாம். சரி வா போலாம். காட்சி 2. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உள்ள வந்துட்டு தான் எக்ஸ்கியூஸ் கேப்பீங்களா? மேனஸ் இல்ல. இத்தனை நாள் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சாரி மேம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. உன்னை கூப்பிட்டது நானே இல்ல. ஃபர்ஸ்ட் யார் உன்னை கூப்பிட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளு. டேய், இங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்க, உன் கண்ணுக்கு தெரியலையா? அங்க போய் கேக்குற. ஓ நீங்க தான் சார் கூப்பிட்டீங்களா என்ன? சாரி சார், எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன? ஆமாண்டா, நேத்து ஏதோ நோட்டு பிரச்சனையாமே. என்னடா பிரச்சனை கிளாஸ்ல? அதுவா சார்? அதுவா ஒன்னும் இல்ல சார். சயின்ஸ் மேம் ஹோம்ஒர்க் நோட்டை கரெக்ஷன் பண்றேன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வராம எங்கள்ட்ட வந்து ரஃப் நோட்ல எழுத சொல்றாங்க சார். அதுதான் பிரச்சனை. இதுல என்னடா பிரச்சனை? ரஃப் நோட்ல எழுத சொன்னா ரஃப் நோட்ல எழுத வேண்டியதானடா. சார், அவ நோட்டு, அவ எதுல வேணா எழுதுமா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? ஏண்டா, ரஃப் நோட்ல எழுதுறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அவன் ஸ்கூல் முடிஞ்சுதான் நோட்லாம் இங்கே போட்டு போறீங்க. ஊர் பேர் தெரியாம நோட்லாம் இங்கே தான் கிடக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சார் யார் யார் நோட்டு எவன் நோட்லாம் எனக்கு தெரியாது சார். என் நோட்டு என் உரிமை சார். சார், இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க மட்டும் அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம கேமரா மும்பு நம்ம விட்டு நம்ம வேலை விட்டுன்னு இருக்கணும். இருக்கிற இடத்தையா விரும்பி போயிடணும். நீங்க எப்பவுமே அதான் சார் உங்க வேலையாவே வச்சிட்டு இருக்கீங்க. கிளாஸுக்கு டைம் ஆகுது, நீங்க இன்னும் போலையா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சார், போறோம் சார். சொல்லு. சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள். துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள். துளியும் உங்கள் எண்ணம் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள்.